அனைத்து நல் உலகங்களுக்கும் வணக்கம். எங்கோ ஆரம்பமே தடுக்கலா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த வீடியோல என்னென்ன கவர் பண்ண போறோம்னா, அண்ணனின் நன்கொடைகளாக வழங்கப்படுகிற அந்த திரள் நிதி இருக்குல்ல, அதுல ஒரு குளறுபாடு அதுல ஒரு விஷயம் நமக்கு மாட்டிருக்கு. அந்த விஷயம் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஆவேசமா வீரியமா வந்து ஒரு விஷயத்த பேசி வச்சிருக்காருல, அதை பத்தியும் இன்னைக்கு அண்ணன் வந்து தேநீர் கூட அருந்த மாட்டாராம் திரள்நிதி காசுல. அது அப்புறம் கார் வாங்கின கதை, அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பத்தி பேசின கதை, மக்கள் அவதூறா பேசுற கதை. அப்ப இவனுங்க யார்கிட்ட தான் ஓட்டு கேட்க போவானுங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. யாரை நம்பி இவனுக்கு ஜெயிக்க போறானுங்க? ஜெயிக்காம இருந்தாதான் இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கானுங்களா அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். donate.namtamlar.org அந்த நாம் தமிழரோட அந்த கொடை அளிக்கக்கூடிய பேஜ்ல நம்ம இருக்கோம். மலைகளின் மாநாடு அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று நடத்தினார்ல, அதுக்கு மொத்தமா அவர் பிரிச்சது 5 லட்சம் ரூபாய்க்கு இலக்கு வச்சிருக்காரு. ஆனா பிரிக்கப்பட்டது மொத்தமா 2,62,000 ரூபா. அந்த 62 ரூபா, அந்த 2 ரூபா போட்ட மனுஷன் தான் அல்டிமேட்னு வச்சுக்கலாம். இது நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாநாடு எதுக்கு நடத்தினார்னு கேட்டா, மலைகளில் வந்து மேய்ச்சலுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க, ஆடு மாடை மேய்க்க விடுறது இல்லை, அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார்ல, அதுக்காக தானே இந்த மாநாடு. அண்ணனுக்கு நல்ல உள்ளத்தை உண்மையிலே நான் பாராட்டுறேன். அவர் வந்து ஒரு பெரிய புரட்சியாளர் அப்படிங்கிறதுனால அந்த புரட்சியாளர் அப்படின்னு கத்துவார்ல, இங்கதான் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. 5 லட்ச ரூபாய் இலக்கு, இதுல கையில பிரிக்கப்பட்டது வர, இது ஆன்லைன் மட்டும் சொல்றேன், கையில பிரிக்கப்பட்டது எவ்வளவுன்னு தெரியாது. 5 லட்சத்துக்கு மேல கூட இருக்கலாம் கையில வர. அதுக்கப்புறம் மொத்தமா எத்தனை பேர் கொடுத்தாங்கலாம் தெரியாது. ஒருத்தன் 500 ரூபா கொடுத்துருக்கலாம், 2000 ரூபா கொடுத்துருக்கலாம், 10,000 ரூபா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா பல லட்சம் கூட வாய்ப்பு இருக்கு. 5 லட்ச ரூபா துண்டா ஒரே ஆளா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணன் வந்து மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி முட்டாள் டே உனதான், அதாவது முட்டாள் மாநாடு இல்லை, அவனு பேர் என்னது, ஆமோடுகள் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்தாலும் கொடுக்கும் இவரை நம்பி. அப்படி கொடுத்ததுல இவருக்கு சரி இதுல வச்சு பார்ப்போம், அந்த 2 லட்சம் பிரிச்சிருக்காரு. ஒரு விஷயம் தெரியுமா, அண்ணனுக்கு எண்ணத்தெல்லாம் நல்லெண்ணு சொல்லி பாராட்டணும். அப்போ வந்து ஆடு மாடுக்கு மேய்க்கிறாரு, இது பண்றாரு, அப்போ வந்து ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறாருன்னு சொல்லலாம் அவதூறு பரப்புறதா சொல்லி அடுத்தவங்களை பத்தி சொன்னானுங்க. யார்? நாம் தமிழர்ல உள்ளவங்க. அதுல உள்ள நன்மைகள் தெரியுமான்னு சொல்லி, அதுல நன்மை இப்போ உங்க அண்ணனுக்கு மட்டும்தான். ஏன்னா இதை இந்த வழக்க போட்டதே இவருடைய கட்சியில இருக்கு அந்த தீரன் திருமுருகன் அப்படிங்கிற அந்த வக்கீல். அவரு தான் போட்டிருக்காரு. அவர் வந்து ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அது போக அவர் போட்ட இன்டென்ஷனே வேற. ஆனால் வந்து நீதிமன்றம் தான் மொத்தமாக அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போராட்டத்துக்கு முதல்ல நின்னதே அந்த வக்கீல் தான் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாம் ஓகேடா, எல்லாம் ஓகே. அப்போ இந்த 2வது பாயிண்ட் மட்டும் சொல்ல வேண்டியதானே, அண்ணன் வழக்கு நல்ல இடத்துல போட்டாரு, ஆனால் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லா இடமும் கோர்ட்டு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க மொத்தமா. இப்போ போராட்டத்துக்கு நிற்கிறாருன்னு மட்டும் சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கடா முருங்கை மரத்தை எடுத்து முட்டு கொடுக்குறீங்க? அவர் வந்து ஜாயின் பண்ணதே 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ நீ என்ன சொல்றேன்னா, இப்போ தான் ஜாயின் பண்ணாரு, அப்போ அவர் வேற இடத்துல இருந்தார், அப்போ கட்சியில இல்லை, அதனால அவரோட இன்டென்ஷன் சொல்லி சொல்ல வாரியா? அப்போ இருந்த இன்டென்ஷனா இப்போ இருந்து மாத்திட்டாருன்னு சொல்ல வாரியா? இல்ல வந்து அவர் வந்து தப்பா போட்டுட்டாருன்னு சொல்ல வரியா? உருட்டுறதான் உருட்டுற, முட்டு கொடுக்குறதான் கொடுக்குற. நல்ல வந்து தேக்கு மரத்துல வச்சு முட்டு கொடுக்க வேண்டியதானே உங்க அண்ணனுக்கு நொண்ணனுக்கு. இவங்களே வைப்பானுங்களாம், இவங்களே எடுப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி. இவனுங்க திரள் நிதி கலெக்ட் பண்றதுக்காக அப்ப இந்த மாதிரிலாம் மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னு தானே சொல்லணும். காசுக்காக தான் இந்த மாநாடை நடத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்களே வழக்க போட்டு இந்த எப்படின்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தோம்னா ஆணி எடுத்து ஃப்ரெண்ட்ல போட்டுருவானுங்க, பஞ்சர் ஆகும், அவன் கடை பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் பஞ்சர் ஓட்டும். அந்த கதையெல்லாம் இருக்குது. எதுக்குடா 10 லட்சம் இலக்கு வச்சிருக்கீங்க? 10 லட்சத்துல 1.5 லட்சம் பிரிஞ்சிருக்கு. அது போக எவ்வளவு பிரிஞ்சுன்னு தெரியாது கையில. அன்னைக்கு நிறைய பேர் போட்டாங்க, குடத்துல போடுறாங்கல்ல. எதுக்குடா 10 லட்சம் இலக்கு? அவர் வெறும் ஒரு ஸ்டேஜை போட்டு தான்டா பேசுறாரு. எதுக்குடா 10 லட்சம்? தேநீர் கூட அருந்தாதவனுக்கு எதுக்கு 10 லட்சம்? அங்கே வெறும் ஸ்டேஜ் போடுறதுக்கு எதுக்கு? எனக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையிலே அறிவாளியா இருந்தா இத்தனை மீட்டிங் நடத்துறவன் வாடகைக்கு கம்பு ஸ்டேஜ் போடாம இவ்வளோ காசு செலவாகுது. அந்த வாடகை கொடுக்கறது இத்தனை வருஷம் ஸ்டேஜ் போடுறாங்க, சொந்தமாவே வாங்கி போட்டுருவானுங்க, கட்சி சார்பா வாங்கி போட்டுட்டு வாடகை கொடுக்கணும் தேவையில்லை. ஒரு இடத்த ஒரு குடவுன் மட்டும் செட் பண்ணி, இவருக்கு நல்ல உலகங்கள் நிறைய இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்டேஜ் போட்டு இடம் போட்டு கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க. பேசாம அப்படி வச்சிருந்தா கூட இவ்வளவு லட்சம் பிரிக்கணும்னு தேவையில்லையே, எல்லா இதுக்கும் அதை பயன்படுத்திட்டு போயிடலாம். அந்த வாடகை காசு மிச்சமாச்சே. என்னடா எனக்கு புரியல. இந்த ஆளு சிஎம்ஆ வருவாராம், வந்து அவரு ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி தருவாராம். இங்கே உனக்கு பட்ஜெட் பிளான் பண்ண தெரியல, அதை எப்படி கொண்டு போனோன்னு தெரியல ஒரு கட்சியே. இதுல எப்படி நீ சிஎம் ஆகி அதை ஒரு பட்ஜெட் போட்டு நாட்டை தமிழ்நாட்டை மாத்துன்னு சொல்லி நம்புறது? அதுக்கப்புறம் இந்த கரூர் விஷயத்துல இடுமாவளம் கார்த்தியோட நிலைப்பாடு 2 தடவை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அரசு வேலையை வந்த உடனே கொடுத்துருக்கணும், அவங்கள சந்திச்சிருக்கணும் முதலியே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு. இப்போ வந்து இவனுங்களே வழக்கு தொடரானுங்க. இவனுங்களே இதுல வந்து ஃபுல் வீடியோ பாருங்க வேற. இவனுங்களே என்ன சொல்றானுங்கன்னா, இப்போ வந்து கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்றானுங்க.
கொடுங்குறானுங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் தப்புன்னு சொல்றானுங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. லேட்டா பார்த்தானே சீக்கிரமா பார்த்தானே, இல்ல சீக்கிரமா கொடுத்தானே லேட்டா கொடுத்தானே, நீ தடுக்கணும்னு அப்ப பிளான் போட்டு வச்சிருக்க. சாட்டை குறைமுருகனுக்கு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு கிளிப்ல இருக்கு. என்னன்னா, கர்நாடகால இருந்து 3ஆம் தேதி மழை பெய்யும் தெரியும், 10 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த மீட்டிங்கை பிளான் பண்ணாங்க. விஜய் அவர்கள் 3ஆம் தேதி போயிட்டு வரவர், அடுத்த நாள் வந்து டேம் திறப்பாங்க, அதனாலதான் திறந்துட்டுன்னு சொல்லுவாங்களாம். 1ஆம் தேதியே திறந்துட்டாங்க, நேத்தே திறந்தாச்சு. இப்ப 3ஆம் தேதி தான் பிளான்னா, இதை வந்து நீ எந்த 10 நாள் முன்னாலே மழை பெய்யணும், நீ 10 நாள் முன்னாலே சொல்லியிருக்கணும். ஏன் திறந்ததுக்கு அப்புறம் சொல்ற? எதையாவது ஒன்று உளறிட்டே இருப்பான் போல இருக்கு. அதே மாதிரி தான் இந்த அதாவது சிஎம் அவர்களுக்கு ஆப்போசிட்டா நிக்க மாட்டேன் அப்படின்னு அதே போலதான் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னாலும் நான் எதிர்த்து நிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து எதிர்த்து நிப்பேன், எதிர்த்து நின்று பேசுவேன்னு தான் சொன்னேன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காரு உங்கள் சாட்டை குறைமுருகன். ஏன்டா சோத்தை தான் திங்கிறீங்களாடா, இல்ல சோத்துக்கு சைடிஸா ஏதாவது லத்தி, அதாவது லத்தி மீன்ஸ் லத்தியை பார்த்துக்கிட்டு அந்த போலீஸ் கம்பு இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். என்ன அண்ணனோட அறிவான பேச்சை பாருங்க. மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. எவ்வளவு கேவலமா. ஏதாவது ஒரு தகுதி இருக்கா ஒரு தலைவனுக்கு? தலைமை பண்புக்கு ஏதாவது ஒரு தகுதி இந்த மூஞ்சில ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இந்த வாயில ஏதாவது இருக்கா? மக்கள்கிட்ட தான்டா கேட்க முடியும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை ஒழுங்கா ஏதாவது ஒரு நல்ல காரணம் வச்சிருக்கு பாருன்னு பார்த்து ஆர்வமா கேட்டா, நீ வந்து வாக்க வந்து மக்கள்கிட்ட கேட்க தானே செஞ்ச, நீயா போய் குத்துனன்ட்டு. ஏண்டா வாக்குக்கும் நீ வாங்குற திரள் நிதியும் ஒன்னாடா இப்படின்னு கேட்க தோணுது. நீ இப்ப திரள் நிதியை வாங்கி மக்களுக்கு பயன்பெற வகையில ஏதாவது பண்ணுனா ஓகே. திரள் நிதியை வாங்கி உன் கட்சியில இருக்க ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செலவு பண்றது அந்த கட்சி சம்பந்தமே இல்லை, வளரவும் செய்யாது, வளர போவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த காசு வெறுமனே வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு வாங்குறதும் மக்கள் வந்து நல்ல தலைவனை சூஸ் பண்ணி நமக்கு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி வாக்களிக்கிறத வண்ண இதுக்கு இப்ப பாருங்க, ஒரு முட்டா கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு கேன கூட்டம், ஒரு தவக்கலை கூட்டம், ஒரு ஆம கூட்டம், ஒரு பைத்தியக்கார கூட்டம், ஒரு மெண்டல் கூட்டம் கீழே கடந்து கத்திக்கிட்டு கை தட்டுவானுங்க பாருங்க. கேவலமான ஜென்மம். எப்படா கூச்சப்பில கை தட்டுறீங்க டே? எப்பா பேசாம நானும் நாம் தமிழர் தம்பிமார்கள் வேல்டுல இருந்து வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் ஆச்சு எனக்கு அந்த குடுப்பனை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிருக்கேன். அந்த கூட்டத்துக்கு போனோம், போயிட்டு அவனுங்க வைப்பு பண்றானுங்களே, என்ன சரக்கு அடிச்சுட்டு உட்கார்றானுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னோட எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா, அப்படி போய் கேளுங்க. சரிங்க கருவாப்பையன் அவர்களே, அதாவது ஏன் கலரை வச்சு பேசுறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பேசலாம். ரேசிசமா உருவாக்குறானுங்க இந்த மாதிரிலாம் நம்ம பேசலாம். சரியா, இவங்களும் முட்டாள்தனமா நம்ம பேச முடியாது தான் சொல்றேன். 7 வருஷமா ஒய்எம்சியில் குப்பை கொட்டியிருக்கேன். சரியா, இவர் ஜிம்முக்கு வருவார் போவார், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ணன் கூட செல்ஃபி எடுத்திருக்கேன். செல்ஃபி அண்ணன் இந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது, இந்த ஆங்கிளில் தான் மக்களே எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காரு. சரியா, இந்த மாதிரி எடை தூக்கி எடை அப்படின்னு சொன்ன அந்த அண்ணனுக்கு அதே ஒர்க் அவுட், அதே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு தம்பியாக நான் ஒரு விஷயம் கேட்குறேன். பல நாள் பார்த்துருக்கேன், பல காரில் நீங்கள் வருவீங்க, அப்புறம் ஒரு ரவுண்டு சுற்றி வருவீங்க, எனக்கு தெரியும் நடப்பீங்க, உங்கள் கூட ஒரு 10 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். பாதுகாப்பு அங்கே அண்ணன் பாதுகாப்பு தான், அங்கே அண்ணன் பாதுகாப்போட தான் வருவார். ஆனால் இந்த மேடல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நான் தான் வருவேன், தனியாக வருவேன், எனக்கு யாரும் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு நான் உங்களை சுற்றி 10 பவுன்சர் இருந்தாங்கன்னா வேற யாரும் சொல்லி நான் கேட்கலன்னா என் கண்ணால் உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன். அது இல்லாமல் ஒய்எம்சியை சுற்றி வந்தால் ஒரு ரவுண்டு வந்தாலே 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர், மிஞ்சி போகிறா 3 கிலோமீட்டர். அண்ணன் எத்தனை ரவுண்டு அங்கே நாக்கு தள்ள ஓடுவீங்க? பல வருஷமாக ஓடிட்டு இருந்து எங்களாலேயே 2 ரவுண்டுக்கு மேலே ஓட முடியாது, இல்லை 3 ரவுண்டு, இல்லை மேக்ஸிமம் 4 ரவுண்டு. அண்ணன் நான் பார்த்து இது வரைக்கும் ஓடினது இல்லைண்ணே. பல வருஷம் நீங்கள் வேற யார்ட்டையே உருட்டலாம்ண்ணே, என்கிட்ட உருட்டலாமாண்ணே. பல வருஷமாக அங்கே தானே இருந்திருக்கோம். நாங்கள் நீங்கள் ஓடியே பார்த்தது இல்லைண்ணே. ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு வேணால் நீங்கள் நடந்து வருவீங்க, பார்த்துருக்கேன். மேபி ஒரு ரவுண்டு ஓட கூட செஞ்சுருக்கலாம். எப்படின்னே உருட்டு விட்டுறீங்க? அப்படி பார்த்தா கூட 12 கிலோமீட்டர் வராதானே ஒரு ரவுண்டு ஓடி இருந்தா கூட. வேண்டாம் கூட சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவோமானே. சரி, அது இல்லாமல் ஒய்எம்சிக்குள்ள பல போராட்டங்கள் மாணவர்கள் முன்னிருந்து நாங்களே நிறைய ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். அண்ணனை ஒரு போராட்டத்தில் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் பார்க்கலாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, தண்ணி சரியில்லை, ஃபுட்டு ஃபோல்ஜரி ஹாஸ்டலில் எதுவுமே சரியில்லைன்னு பல போராட்டத்தில் முன்னாலுதுன்னு நாங்கள் தைரியமாக நடத்தியிருக்கோம். அண்ணனை ஒரு நாள் கூட அண்ணனுக்கு விஷயம் தெரியாத அந்த விஷயம் கோர்ட்டில் அந்த கேஸ் இன்னும் இருக்கு, அண்ணனுக்கு தெரியாதா? இதுல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமை. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு அழுத அடே தொம்பி மரங்களா, கொஞ்சம் கிட்ட வாங்கடா, இங்க வாங்க, ஒண்ணு இல்லை, அடிக்கல மாட்டேங்க, வாங்க.
மானங்கட்டவன்கள் அந்த வீடியோ பாருங்க. அதாவது கீழே கமெண்ட்ல வந்து இள வீடாக்கி வைக்கிறீங்கல்ல மானங்கட்டவன்கள, டே உங்க அண்ணன் எவ்வளவு கதறி அன்னைக்கு 4ஆம் தேதி ஒருத்தர் ஒரு 10 பேர் 10% போட்டு அனுப்பியிருக்கலாம், இல்லையாவது அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறது. இல்ல நீங்க 10 பேர் அனுப்பாட்டோம், அது வந்து வேஸ்ட். எல்லாரையும் அனுப்புவீங்க, ஒரு 20 பேர் அனுப்புவீங்க, இல்ல என்ன மட்டும் அனுப்புறது அப்படின்னு என்னெல்லாம வளருவார். எப்படின்னா இவரை மட்டும் அனுப்பக்கூடாதா, எல்லாரையும் ஒரு 10 பேர் நான் மட்டும் போறது இலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்ச கூட பார்க்க அழுதுட்டாரு. அழுது கதறது உங்க நொண்ணை. இப்போ இன்னும் ஒரு நொண்ணனை கேளுங்க. சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன் அழுத அண்ணன் அழுத. ஒரு தலைவன் 33,000 வாக்கள் மட்டும் காரைக்குடி பட்ட சொந்த ஊர்ல பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான் பேசினாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத. ஏன் அழுதுங்க தெரியுமா? அண்ணே இவ்வளவு நாள் நமக்கு திரளுதி வந்துன்னே அப்படின்னு சொல்லி இனி வராதுன்னே அப்படின்னு நினைச்சாரா, இல்ல வந்து ஆளா நம்மளதான் வெளுக்க போறான் அப்படின்னு சொல்லி அண்ணே அப்படின்னு அழுதீங்களா சொல்லணும். அதை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இவர் வீடியோ போட்டு அழுததை பார்த்துருப்பான், இல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவருக்கு. அந்த சாட்டையை இவனை வெளுத்துடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளுக்கிறதுக்கு முன்னால அழுது சரண்டர் ஆனாரான்னு தெரியல. ஒன்னாலதான்டா அவன் அப்பவே படிச்சு சொன்னான், இளவடுத்தம்மன் ஒன்னு கூட சேர்த்தன் பத்தியா, வேற யாரும் எனக்கு பிரச்சனை, கூட இருக்க நீதான் பிரச்சனை, வெளுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாரு போல. ஆனா ஒரே ஒரு விஷயம் கரெக்டா சொல்லியிருக்காரு, என்னன்னா கேளுங்க. லூசு பயல, அத கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இது எத்தனாவது ஆட்டம்டா, இதோட 130 இல்ல, இது கதை எண் 1000 10,000 மாதிரி பேசாம இந்த டைலாக்ல எடுத்து படத்துக்கு வச்சிடலாம். இனிமே தாண்டா நம்ம ஆட்டம் ஆரம்பிக்க போது 10,001வது தடவை அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. எத்தனை தடவை தாண்டா ஆரம்பிப்பீங்க? இதுக்கப்புறம் தான் அவர் அடிச்சு ஆடப்போறாராம். எங்க அடிச்சு ஆட போறீங்க? இதைத்தான் போன எலெக்ஷன் சொன்னேன். இதுக்கப்புறம் பாப்பா அடிச்ச நீ களத்து, இதுக்கப்புறம் தான் களத்துக்கு வர நீ. அப்ப இன்னும் வரவே இல்லை, பல வருஷமா அப்ப அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு திரநிதியை திரட்டி வச்சுட்டு சும்மா தான் இருந்துட்டு இருக்க. அப்ப இந்த போன எலெக்ஷன்ல நீ வந்து களத்துல இறங்காம இருந்திருக்க, உன்னை சுத்தி இருந்தவங்கள ஏமாத்தி இருக்க. அப்ப நீ இன்னும் களத்துக்கே வரல. நீ வந்தா மட்டும் என்னத்தை புடிங்கிருவீங்க? இல்ல நான் கேட்கறேன், நீங்க வந்தா மட்டும் என்னத்தை களத்திடுவீங்களா? நீங்க வாங்க நீங்க வரதான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளுமே களத்துல பாக்கலையே. இதுல தாவேகாதா வந்து அவதூறு பரப்புது, அதை பரப்புது, இதை பரப்புதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இருந்து சொல்லி இவனுங்க சொல்றானுங்க அவதூறு பரப்புறாங்களா, அதுக்கு மேல கேஸ் போடுவாங்களா, இல்லைன்னா அதையும் தாண்டி ஒரு விஷயத்த புடிங்கிடுவானா. நீ என்னத்தை புடுங்குவ? ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அதையும் தாண்டி நாங்க பழனி பாபா ஃபாலோ பண்ணுவோம். இப்ப பழனி பாபா அவரை இவனுங்க கையில எடுக்கிறானுங்களே, பெரியாரை ஒதுக்குறானுங்களா, அந்த விஷயத்த கேள்வியா பல முறை கேட்டிருக்கோம், இந்த முறை கேட்டுரும் அப்படின்னு சொல்லிதான். இல்ல நான் உனக்கு கேட்கிறேன், அவதூறு பரப்புனது யாரு? இதுக்கப்புறம் ஒரு விஷயம், நீங்க உங்க கண்ணில் படுற மாதிரி முதலமைச்சரையோ இல்ல வந்து ஏதோ ஒருத்தன் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து டிபியோட பெர்ஃபெக்டா ஒரு அவனோட பேஜ் அவனோட பேரோட இருப்பான். அப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அட்ரஸோட கிடைச்சதுன்னா எனக்கு அனுப்புங்க. அவனை லீகலா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சைபர்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னன்னா சப்போஸ் நேம் இல்லை, ஃபேக் ஐடி அப்படின்னா ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி அவன் எந்த மொபைலில் யூஸ் பண்ணான், எந்த ஒய்ஃபைல யூஸ் பண்ணான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவன் சேனலை அவனுக்கு அந்த சேனலை தாண்டி அந்த பேஜை தூக்கிட்டு அந்த ஐடியை தூக்கிட்டு ஃபர்தராக ஒரு தடவை வார்னிங் கொடுக்கலாம். அதை தாண்டி ஒருத்தவங்களுக்கு டிபி ஃபோட்டோ அவனோட ஒரிஜினல் ஃபோட்டோவோட அவதூறு, அதாவது நீ என்னன்னாலும் கருத்தியலாம் போது, ஆனால் அந்த அசிங்கமாக பேசுறது, முதலமைச்சரை கேவலமாக பேசுகிற 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு முதலமைச்சர் சரியா, இந்த தமிழ்நாட்டுக்கு நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாட்டும். அப்படி நானுமே இப்போ சீமான் அவர்கள் வந்தால் கூட அவரை மதிப்போட தான் பேசுவேனே தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டால இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுங்க. பழனி பாபா அவர்களை எந்த இடத்துல நாம் வச்சு கொண்டாடுதுன்னா, இல்ல ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அவர் பேசியிருக்காரு. எந்த இடத்திலுமே இஸ்லாமிய சொந்தங்களே என்று பேசியது கிடையாது. என் உயிர் தமிழ் சொந்தமே பேசுறாரு. அன்றைக்கு இருந்த ஆளும் அரசை, குறிப்பா கலைஞர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை கடுமையாக எதிர்த்து பல்வேறு நாசக்கார பழனி பாபாவை நீ போற்றுற புகழ்ற தப்பே கிடையாது. அந்த மனுஷனை வந்து உயர்த்தி பேசல, எந்த ஒரு தவறும் இல்லை. ஆம் தமிழர் பழனி பாபாவை கொண்டாடுறது இருக்கட்டும், ஆனா அவர் உங்களை கொண்டாடலையே. பழனி பாபா நிறைய இடத்துல சொல்றது என்னன்னா, திராவிடத்தையும் அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்க மறுக்கிறவன், அவனை நம்பாத, அவனை மதிக்காத, அவன் ஒரு பெரிய தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் ஒத்துப்போம். இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பழனி பாபா அப்போ வந்து இதா இல்லை, அவரா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றானுங்க. இருங்க அதையும் ப்ளே பண்றேன். அவருடைய கருத்துக்கள்ல அந்த காலத்துக்கு போய் நம்ம முரண்பாடு பார்க்க முடியாது. திமுகவை எதிர்க்கிறதுனால ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னோம்ல, 1000 தடவை சொன்னோம்ல, பெரியாரும் செய்தார்.
பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவர் கருத்துக்கள்ல அந்த காலத்துல போய் முரண்பாடு பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியாது, இதை பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அப்ப பெரியார் கருத்துக்கள்ல அந்த காலத்துல போய் முரண்பாடுகளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன். அதையும் நான் என்னோட கேள்வி அதுதான். நான் இதை பலமுறை கேட்டிருக்கேன். இதுலயும் அவரு சிமிலரா அந்த மாதிரி தான் கேட்கலாம். பெரியார் கருத்தியல்ல வந்து ஏத்துக்கிறத மட்டும் ஏத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது அப்படி இல்லை, அவர் தமிழுக்கே ஆப்போசிட்டா இருந்தாரு. ஏன்னா அவர் கன்னடம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல சொல்றாரு. இங்க பழனி பாபாவுக்கு அப்போ வந்து பெரிய லெவல்ல தரவுகள் கிடைக்கலன்னு சொல்லிலாம் ஒரு சில இடத்துல பேசியிருப்பானோ, இங்க கூட அந்த மாதிரி தான் சொல்றானுங்க. என்னோட கேள்வி, பழனி பாபா அப்ப நிறைய தரவுகள் எடுத்து பேசுவார், ஓகேவா? நிறைய பல தரவுகள் எடுத்து பேசக்கூடிய ஆளு. ஆதாரத்தை வச்சுதான் பேசுவார். அவர் எல்டிடி அமைப்பு, பிரபாகரன் அவருடைய அமைப்பை பலமுறை எதிர்த்தாரு. அந்த மசூதியில நடந்த தீவிரவாத கும்பல் செய்த ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம், ஒரு வேலை, அந்த நாசக்கார வேலைக்கு அவர் வந்து எதிர்த்தாரு. எப்படின்னா அதை வந்து எல்டிடி தான் பண்ணிச்சு அப்படிலாம் சொன்னாரு. நான் இங்க என்ன சொல்றேன்னா, பெரியாரை இவர் எதுக்கு வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத ஒருத்தனை நம்பாதான் சொல்றாருன்னா, இவர் முஸ்லீம்ஸ் நிறைய இடத்துல அவங்களுடைய மூட நம்பிக்கைகளை வந்து பேசியிருப்பாரு. எப்படின்னா இது வந்து முட்டாள்தனமான இது, முஸ்லிம்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். இதே மாதிரிதான் பெரியாரோடும் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கோட்பாடுலையும் கொள்கையிலையும் இருந்தாரு. ஸோ சிமிலரா அந்த விஷயத்த நம்ம சொல்லலாம். அவருக்கு அப்போ புரிதல் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு சில விஷயத்துல புரிதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கிட்டா உனக்கு இதே மாதிரி சொல்லலாமா? ஏன்னா உங்க நொன்ன ஆரம்பத்துல பெரியார் கொள்கையில ஏற்றாரு, அதுக்கப்புறம் மாறினாரு. அதே மாதிரி இப்பவும் உனக்கு அந்த புரிதல் இல்லைன்னு சொல்லி அப்ப நாங்க ஏத்துக்கிடுவோம். நாங்க அப்படி எடுத்துக்கலாமே. எது தேவையோ, நீ உனக்கு மட்டும் எது தேவையோ அதை எடுத்து அவரை தலைவராக்கிப்ப, மற்றவங்களை வந்து ஏத்துக்கிட்டு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்குனா அதை நீ குறை சொல்லுவியா? முட்டா பயலா டே டேய் அம்மா குஞ்சி கொஞ்சம் இங்க பெய்ய வைக்கல. திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை இங்கெல்லாம் பெய்ய வைக்க வேண்டியது கடவுளுக்குள்ள. அட மானங்கட்ட சாட்டை. இப்போ இந்த கடவுள் பிள்ளை அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நானும் உள்ள வரல. ஆனா உண்மையிலே இங்க சென்னையில பெய்தான்னு தெரியல, ஆனா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த பக்கம் கேரளா சைடு எல்லாம் மழை பெஞ்சு கேரளா அங்க அடிச்சு ஓடிட்டு இருக்கடா மடப்பையில. நீ மொத்தத்துல அங்க நீ வந்து நாம் தமிழர் தற்கொலை கூட சும்மாவை சொல்ற. டேய் ராஜா, டேய் சாட்டராஜா, போய் பாரு, கன்னியாகுமரி சைடு போய் பாரு, ஃபோன் அடிச்சு கேளு. உங்களுக்கு தான் ஹிம்லர், அதுக்கப்புறம் மரிய ஜெனிஃபர் போன்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, கேளுங்க, போய் கேளுங்க. மழை பெய்தாடா உங்க ஊர்ல? அடே தம்பி, அடே மக்கா, இல்லை மழை பெய்தா உங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி கேளுங்க. திருநெல்வேலி தானே உங்களுக்கு, கேளுங்க மக்கா. அதே மாதிரி ஜோசப், இந்த ஜோசப்ங்கிற பேர் ஏன் இவ்வளவு நாள் வரல, படத்துல மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லி. அதாவது அரசியலுக்கு வரும்போது ஜோசப்ங்கிற பேர் இல்லாம வெறும் விஜய்னு அவர் வந்திருந்தாருன்னா நீ சொல்றது நியாயமா கூட ஏத்துக்கலாம். ஆனா கிறிஸ்டியானிட்டி வந்து நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இல்லடாடே மடப்பயல ஹிந்துஸ் தான் இந்தியா ஃபுல்லா பார்க்கும்போது ஓவரால் அதிகமா இருக்காங்க. அப்படி பார்த்தா அவர் விஜய்ங்கிற நேம்ல தான் வந்திருக்கணும். அவர் அந்த பேரை ஓப்பன் அப் பண்ணி தான் வராரு. என்னை இப்படிலாம் சொன்னானுங்க, இதனால என்ன, நான் மதமே எந்த ஒரு இது இல்லாம நான் என்னோட ஒரிஜினாலிட்டியில வாரேன்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையா தான் வந்திருக்காரு. எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாருக்குமானவன்னு சொல்லி வெளிப்படையா தான் வந்து ஓட்டம் கேட்டிருக்காரு. ஒன்னும் அவர் ஒன் சைடா போலையே. இப்போ எதுக்கு அவரை நான் கேட்குறேன், இப்போ ஜோசப்னு அவர் காட்டணும்னு தேவையில்லையான்னு தெரியாதா? தளபதி விஜய் வந்து மொத்தமாக தெரியாத ஆட்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் எந்த மதம்னு கூடவா தெரியாது? அதுவும் நீ அரசியலுக்கு வந்த பிறகு சும்மா இருப்பியா? ஹெச் ராஜா போன்றவர்ல சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கலாமே. எல்லாருமே அதை வச்சு தான் பேசுவீங்க, அதை தான் ஒரு இதாக ஸ்ட்ராட்டஜியாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் செபாஸ்டின்ங்கிற பேரை மறைச்சி, கிறிஸ்தவருங்கிற பேரை மறைச்சி நீங்கள் நிற்கிறீங்க. அதுக்கு அவர் எவ்வளோ பரவாயில்லையே. ஓட்டு தான் வேணும், ஆதாயம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு, ஓட்டு ஆதாயம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மட்டுமே அந்த பேரை மாற்றி தானே வந்திருக்கணும். முட்டா பேல டேய் படிக்கடா, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்து மேடையில் கத்திட்டு கிடக்குறாரு. சொந்த மக்களை பார்த்து இவனுக்கு யாருக்கு அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவனுக்கு போட்டதே 15 லட்சம் பேர் தான். அப்போ திருநிதி நீ கேட்கக்கூடாதுங்கிறது. அதுக்கப்புறம் நீ யாரா, நான் காரு வாங்குவேன், அதுக்கு மேலே நெப்யூ, அதாவது அவருடைய மருமகன் யாரோ வாங்கி கொடுத்தாரு. உங்கள் மருமகன் என்ன பண்ணுறாரு, உங்கள் மருமகன் என்ன தொழில் பண்ணுறாருன்னு காட்டுங்க. ஒரு கார் இவ்வளோ பெருசாக வாங்கி கொண்டு விட்டுட்டு போகிறேன், சரி விட்டாருன்னா அதில் ஒதுக்கி விட வேண்டியதானே? இல்லை வித்துக்கிட்டு அந்த காசை மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியதானே? எதுக்கு எடுத்து ஓட்டுறீங்க? சரி வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னா அது யாரு, என்ன தொழில் பண்ணுறான், அவன் என்ன கார்பரேட், நீங்கள் கார்பரேட்னு பேசுகிறீங்களே, அவன் எங்கே அரசாங்க வேலையில இருக்கான் சொல்லணும்ல. அப்படின்னாலும் இல்லைன்னா அதை பற்றி அட்ரஸே பண்ணக்கூடாது, அமைதியாவது போகணும். அடுத்தவங்க மேலே அவதூறு எடுத்து வைக்கிறது இல்லை கெட்ட அப்படின்னு கெட்ட வார்த்தை. உனக்கு அப்போ எவன் ஓட்டு போடுவான்னு நான் கேட்குறேன், உனக்கு எவன் ஒன்று மதிப்பான்னு நான் கேட்குறேன். உனக்கு 15 லட்சம் பேர் தான், நீ அவனுக்கு தான் பதில் சொல்லுவானா? அப்புறம் எதுக்குற அடுத்தவங்க ஓட்டு கேட்டு தேர்தலில் நிற்கிறீங்க? ஒழுங்காக பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறாது போனோம் தாங்கிறது. அப்புறம் வந்து
நான் போவேன் எடுப்பேன் அப்படி. நீ யாரை திட்டிட்டு இருக்க? புரியுதா? முட்டாள்னு சொல்லி லூசுன்னு சொல்லி நீ யாரை திட்டிட்டு இருக்க? மக்களை திட்டிட்டு இருக்கடா. அதே மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்கணும். பைத்தியக்காரா, அடே பைத்தியக்கார. என்னடா இவனுங்க அரசியல் மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்க, மயிறு மாதிரி பேசுறானுங்க. ஏன்னா நீ வாக்க விஜய் டேஷ்ன்னு சொல்லிட்டாரான், அதை எப்படிலாம் பேசினானுங்க. இவர் தா தூ 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 அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இந்த ஆளு. இதெல்லாம் இப்போ கேள்வி கேட்க மாட்டியா நீ? இல்லை கேட்குறேன், இதெல்லாம் கேட்கக்கூடாதா? அப்போ என்னடா இவன் இந்த ஆளு பேசிட்டு இருக்காங்க, இதுக்கு அப்போ நீ என்ன சொல்லுவேன்? காரணம் அப்போ சீமான் அவர்கள் இது எதிர்பார்த்து நினைக்கிறேன். வேற ஏதோ சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு இந்த ஆள் உண்மையில சொல்ற பெரிய பேச்சாளர்ல சொல்றாங்க. ஒரு டிபேட் என் கூட வர சொல்லுங்களேன். என்ன சாட்டண்ணே, ஒரு டிபேட் வரீங்களா? கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி மேல வைக்கும்போது இந்த ஆள் சீமான் அவர்கள் மூஞ்ச பார்க்கணும். வேற ஏதாவது சொல்லுவா, நம்ம வேற ஏதாவது சொல்லி ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தாரு. இப்போ வந்து இல்ல நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் முடியாது, இல்ல அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படிலாம் சமாளிச்சுப்பா. சீமான் அவர்களும் கிடையாதுடா ஹிட் ஆனதுக்கு. விஜய் அவர்கள் தான் மைக்க பிடிக்கட்டுமா கேம்பெயினை தொடங்கட்டுமான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் வந்து பேசுவார். அதே மாதிரி சீமான் அவர்களும் பேசுவார். அதை நம்பி நிறைய பேர் போட்டதா அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேர்தலில் தெரிஞ்சிச்சு. ஓட்டு எல்லாமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் யாருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்லியே தெரியும். அப்போ கூட அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான்டா. டேய் நீ கிடையாதுடா. விஜய் அவர்கள் 150க்கு மேலே ஜெயிச்சிருப்பாரு. நான் பேசினதுனால தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இப்போ தேர்தல் வைக்க சொல்லு, மறு தேர்தல் வைக்க சொல்லு, எவ்வளோ வருதுன்னு பார்க்குறியா? நிறைய பேர் அவர் வரமாட்டார்னு நினச்சி நிறைய பேர் வாக்களிக்கல. இப்போ எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க, கட்சியிலேருந்து கட்சி மாறி இருக்காங்க. இப்போ எத்தனை தொகுதி வருதுன்னு பார்க்குறியா? இவர் பிரச்சாரம் பண்ணாரா, அதனால குறைஞ்சிருச்சான். ஹே 35% மேலே ஓட்டுடா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட்டு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கூட இத்தனை ஒரு 30 சில்லரை வாங்கியிருக்காருன்னா அவ்வளோ தொகுதி ஜெயிச்சிருந்தாரு. சரியா? சிங்கிள் பார்ட்டியா. அப்போ 3 முனை போட்டியெல்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் போட்டியே கிடையாது. 3 முனையெல்லாம் கிடையாது, 2 முனைன்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக அவங்க 2 பெரிய கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அப்படி ஜெயிச்சாங்க. இப்போ வந்து 3 முனை கடுமையாக இருந்துச்சு. 3 முனைங்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் இது இல்லைன்னா 200 தொகுதி அசால்ட்டா ஜெயிச்சிருக்கலாம் இந்த 35% வச்சு. மக்கள் தங்கள் பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு எங்களை அங்கீகரிக்கிற நிலையை உருவாக்குவோம். அதுதான் விஷயம். ஏன்டா மானம் கெட்டவனுங்களா? உங்களுக்கு ஓட்டு போடலன்னா மக்கள் தவறு பண்ணிட்டாங்களா? மக்களை திருத்துவானுங்களா இவனுக்கு? அடுத்த தேர்தலில் இவனுக்கு செஞ்ச தவறெல்லாம் தாண்டி மக்களை திருத்துவானுங்களா? மக்கள் தவறு செஞ்சுட்டாங்களா? இது நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. எப்படின்னா நான் தப்பு பண்ணல, நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்க தான் மாறணும். நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். நான் 4லேருந்து 2, 8லேருந்து 4 ஆவேன், 4லேருந்து 2 ஆவேன், 2லேருந்து முட்டைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி தொகுதி எப்படி முட்டை வாங்கணும் அதே மாதிரி அந்த போலிங்க நான் முட்டை வாங்குவேன். ஏன்னா கடைசியில் சீமானுக்கு ஓட்டு போடாத அளவுக்கு இவனுங்க ஆக்கிடுவானுங்க போல. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. போங்கடா, மொத்தத்தில் உங்களெல்லாம் வச்சு கட்சி நடந்தது ஒன்றுமே வேண்டாம்டா, நான் வேற எவனுக்கா வாக்கு போடுறேன்னு சொல்லி போட்டு போனாலும் போகிற அந்த மனுஷன் இவனுங்களால. இதில் என்ன பண்ணன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கானுங்க. இந்த ஒன் இண்டியா ஏதோ ஒரு இது நடத்தினதுலையும் சரி, ஒன் இண்டியா டாக்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார்ல அவரும் சரி, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறானுங்க. எப்பா இப்படி பயங்கரமான எக்ஸ்பிரஷன் மியூட்டில் போட்டு பாருங்க இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படின்ட்டு. சரி என்னவோ பண்ணிட்டு போகிறானுங்க. நமக்கு வந்து 5 வருஷத்துக்கு இவங்க என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கானுங்க. அது நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த என்டர்டைன்மெண்ட் மீண்டும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். மக்களே நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.